மயிலாடுதுறை அருகே மேலமங்கை நல்லூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக் கடன் செலுத்தினர். கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் கர்ணன் பிறப்பு, அம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது உள்ளிட்ட புராண நிகழ்வுகள் நாள்தோறும் அரங்கேறின. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர். அப்பொழுது சக்தி கரக நடனம் அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காரைக்குடியில் நேற்று பகல் நேரத்தில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்தது. மாலையில் மேகமூட்டம் சூழ்ந்து இரவில் கோவிலூர், தேவக்கோட்டை ரஸ்தா, அரியக்குடி, இலுப்பக்குடி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா புஷ்பயாகத்துடன் நிறைவு பெற்றது. ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நிறைவு நாளான நேற்று பலவிதமான மலர்களுடன் சுவாமிகளுக்கு புஷ்பயாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னாரை மனமுருக வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் திரௌபதி அம்மன் கோவில் ஆடி ஆவணி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக பெத்தார்தேவன்கோட்டை கிராம மக்கள் பீமன், திரௌபதி அம்மன் மற்றும் பேராண்டிகள் வேடமடைந்து வீதி உலா வந்தனர். கோவிலை வந்தடைந்த அவர்களை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் மரியாதையுடன் வரவேற்று வழிபட்டனர். குன்னூர் மலைப்பாதையில் இரவு நேரத்தில் உலவிய யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கடந்த சில நாட்களாக வலம் வரும் யானை உணவு தேடி அவ்வப்போது சாலைக்கு வருவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் குன்னூர் மலைப்பாதையில் யானைகள் வலம் வந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செயல்பட வனத்துறையினர் அறிவுறுத்தினர். திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பெண் ஊழியர் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடை இயந்திரத்தில் எடைக்கல்லை மறைத்து வைத்து 5 கிலோவுக்கு 1 கிலோ வீதம் அரிசியை குறைவாக விநியோகித்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பெண் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கஸ்டமர் வேண்டாம்னு சொன்னா அதுக்கு நீங்க கல்ல வச்சு போறீங்க. அது தவறுதானே. எல்லாரும் வாங்கினே சொல்லி அது இருக்கா வச்சிரறதானே எடையா. ரொம்ப தவறுங்க நீங்க பண்ணது. நான் இனிமே அது மாதிரி பண்ணா நீங்க கேளுங்க. நியமன தேர்வு மற்றும் தகுதி தேர்வு இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரி பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். பலமுறை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி கிடைக்கவில்லை என்றும் 40 வயதை கடந்த நிலையில் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதுவது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் முழக்கப்பட்டனர். மறு தேர்வு நடத்தாமல் புதிய அரசாணை மூலம் பணி நியமனம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சயோதயா பள்ளிகளின் 10வது ஆண்டு விழா தடகள போட்டிகள் நடைபெற்றன. விழாவில் மாணவர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் படிப்பும் விளையாட்டும் சம அளவில் முக்கியத்துவம் பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். படிப்பு அறிவையும் விளையாட்டு வாழ்க்கைக்கு தேவையான மன வலிமை, ஒழுக்கம், விடாமுயற்சி உள்ளிட்ட பண்புகளையும் வளர்க்கும் என அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஐம்பொன் சங்கிலியை அணிந்து பூசாரி ஒருவர் பிரசாதம் வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கிலியை பூசாரி அணிந்திருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு பூசாரி செந்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சங்கிலியை பெற்ற மற்றொரு பூசாரியிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது.
மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்க கோரி திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் முதலமைச்சர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 9 வயது சிறுவன் தனது தங்கையை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி உருக்கமான மனு அளித்துள்ளார். பெற்றோர் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் 5 வயது தங்கை தாயுடன் சென்று 3.5 ஆண்டுகளாக பிரிந்திருப்பதாக சிறுவன் தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தனது பிறந்த நாளுக்கு பரிசாக தங்கையை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 4.5 வருஷமா என் தங்கச்சி என் கூட விடாம பேச விடாம வச்சிருக்காங்க. என் தங்கச்சி கூட விளையாடணும், என் தங்கச்சி கூட சைக்கிளில் போகணும். என் தங்கச்சி என் பர்த்டே அதுக்கு எதுக்கும் விட மாட்டாங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சுற்றி குப்பைகள் கொட்டப்பட்டு தீ வைக்கப்படுவதால் நச்சுப்புகை மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி குப்பை கிடங்கை மாற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முகாம்வாசிகள் மனு அளித்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் கொடிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தட்சணாமூர்த்தி ராஜினாமா கடிதம் வழங்கியுள்ளார். பேருந்து நிறுத்தம், குடிநீர், சாதை சான்றிதழ், பஞ்சமி நில மீட்பு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் தீர்வு காண முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாததால் பதவியில் தொடர்வதில் பயனில்லை என கூறி ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இளம் பச்சை நிற பட்டு உடுத்தி திருவாபரணங்கள், பூ மாலைகளுடன் தங்கத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக பதவியேற்க உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுடன் வந்தும் நகராட்சி நிர்வாகம் மதிக்கவில்லை என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். 4வது முறையாக நீதிமன்ற உத்தரவை பெற்று நகராட்சிக்கு வந்தும் தன்னை பதவியில் அமர வைக்கவில்லை என்றும் சகுந்தலா கூறியுள்ளார். கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதிகாரம் இல்லை உங்களை உட்கார வைக்க, நீங்க மேலே போய் கேட்டுவாங்க அப்படின்னு அவர் எனக்கு சொல்லிட்டாரு. கோவையில் தமிழக அரசை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பாக கோவை சின்ன தடாகம் பேருந்து நிலையம், சோமையனூர் பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குட்டைகள், நீர்வழி பாதைகள் மற்றும் தடுப்பணைகளை தூர்வாரி மழை நீரை சேமிக்க வேண்டும், நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி அனுப்பப்பட்ட மனுக்கள் கிடப்பில் போடப்பட்டதாக கூறி கண்டனம் தெரிவித்தனர். பழைய ஓய்வூதியத்தை மத்திய அரசு அமல்படுத்த வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் எதிரே பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரோட்டில் தனியார் கல்லூரியில் ஆளில்லா விமானம் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயன்பாடு குறித்த கல்லூரிகளுக்கிடையே போட்டி நடைபெற்றது. இதில் கல்லூரிகளுக்கிடையான ட்ரோன் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ட்ரோன் பயன்பாடு குறித்த ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதால் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோனுக்கு வரவேற்பு மேலும் அதிகரிக்கும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதான ஆசிரியர் சரவணன் மாணவிகளிடம் தகாத வார்த்தைகளை பேசுவது, தவறான முறையில் தொட்டு தொல்லை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவிகள், பெற்றோர், குழந்தைகள் நல பாதுகாப்பு இலவச தொலைபேசி எண் 1098 புகார் கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய குழந்தைகள் நல அலுவலர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து சரவணன் கைது செய்யப்பட்டார். ஆந்திராவில் இருந்து ஈரோட்டிற்கு அம்பத்தூர் வழியாக கஞ்சா கடத்த முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் 3 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவர்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஈரோட்டைச் சேர்ந்த 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
காரைக்காலில் பல பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. சீர்காழியைச் சேர்ந்த அசோக்குமார் பட்டறை உரிமையாளரின் மனைவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததாகவும் பின்னர் அதனை காட்டி தொடர்ந்து மிரட்டியதாக கடந்த ஆண்டில் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் பல பெண்களை இதேபோல் மிரட்டியதும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. வழக்கை விசாரித்த காரைக்கால் நீதிமன்றம் அசோக்குமாருக்கு சிறுமியை வன்கொடுமை செய்ததற்காக ஆயுள் தண்டனையும் மற்ற குற்றங்களுக்காக 13 ஆண்டுகள் சிறையும் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. கேரள மாநிலம் பதனம்திட்டா மாவட்டம் வடச்சேரிக்கரை பகுதியில் பட்டப்பகலில் சாலையில் சென்ற காரை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானையை பார்த்த ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு தப்பியோடிய நிலையில் காரை நோக்கி பாய்ந்த யானை வாகனத்தை கடுமையாக தாக்கி சேதப்படுத்தியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலோடு பொதுமக்களிடையே அச்சமும் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தூய்மை பணியாளர்களின் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சருக்கு தபால் மூலம் கோரிக்கை மனு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று தேர்தல் வாக்குறுதிகளின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். முன்னதாக தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. மதுரையில் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் ராக்கெட் வெடிகளை வீட்டுக்குள் வீசி அச்சுறுத்துவதாக பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். கருப்பாவூரணி சீமா நகரில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி பொதுப்பாதை பிரச்சினை தொடர்பாக எதிர்வீட்டைச் சேர்ந்த ராமு குடும்பத்தினரிடம் தன்னை துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 9 மாத பேரக்குழந்தையோடு வீட்டில் இருந்தபோது 2 முறை ராக்கெட் வெடிகளை வீசி அச்சுறுத்தியதாக புகார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த வேப்பமரம் வெட்டி சாய்க்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் மருத்துவமனைக்கு எதிரே இருந்த மரத்தை மர்ம நபர்கள் வெட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா காலத்தில் பக்தர்கள் கடலில் பாதுகாப்பாக குளிக்க அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள், வணிகர் சங்கத்தினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கொரோனா காலம் முதல் கடலில் குளிக்க தடை தொடர்வதால் நேர்த்திக்கடன் செலுத்த வரும் பக்தர்கள் ஏமாற்றத்தோடு திரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இதனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கடலில் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கக்கூடிய வகையில் தானியங்கி இயந்திரம் மூலமாக ஆவின் பால் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. தானியங்கி பால் விற்பனை இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இயந்திரத்தில் ஒரே நேரத்தில் 200 லிட்டர் பால் வைக்க முடியும். UPI மற்றும் ATM கார்டு மூலமாக குறைந்தபட்சமாக 10 ரூபாய் செலுத்தி பாலினை பாத்திரங்களில் பெற்றுக் கொள்ளலாம். காலையில் உழவர் சந்தையில் காய்கறி வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான பாலும் அப்படியே வீட்டில் இருந்து பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த பழக்கத்தை அதிகப்படுத்த எல்லா மக்களும் பழகி நம்ம மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கு. நீலகிரி நம்ம பிளாஸ்டிக் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு. அப்போ அதை பண்ணுறதுக்கு இதோட சக்ஸஸ் வச்சு நாங்கள் மற்ற இடத்துலையும் இதே மாதிரி மிஷின்ஸ் விரைவில் நம்ம போடப்படுறது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக நிலம் கையகப்படுத்திய நிர்வாகம் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல பாதை அமைக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதை அமைக்க 8 லட்சம் ரூபாய் கேட்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து சிதம்பரத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், வியாபாரிகள் இருசக்கர வாகன பேரணி நடத்தி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கொத்தட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் தனியார் நர்சிங் கல்லூரியில் மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமறைவாக உள்ள கல்லூரி முதல்வரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 10 மாணவர்களை போலீசார் பிடித்து சென்றதால் சக மாணவர்கள் ஆவேசமடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறித்த இளைஞரை பொதுமக்கள் தேடிப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆண்டிக்கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் கோயிலுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் செல்வமணி கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் சங்கிலியை பறித்துக்கொண்டு தப்பியோடினார். செல்வமணி கூறிய அடையாளத்தை கொண்டு சுற்றுவட்டாரத்தில் தேடிய பொதுமக்கள் சுரேஷ் என்ற இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
கடலூரில் இலவச மனைப்பட்டா வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வசூலித்து போலி பட்டா வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். காடாம்புலியூர் பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் நில அளவையராக பணிபுரிந்த குணசேகரன் மற்றும் மல்லிகா ராஜதுரை ஆகியோர் பட்டா வாங்கித் தருவதாக கூறி தலா 55,000 ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் மனு அளித்த மக்கள் பட்டா வழங்கக் கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானலில் காட்டெருமைகள் விரட்டியதால் கீழே விழுந்த வெளிமாநில தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். குறிஞ்சியாண்டவர் முருகன் கோயில் அருகே கொல்கத்தாவைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டெருமைகள் தொழிலாளிகளை விரட்டின. இதில் பயந்து ஓடி கீழே விழுந்த 3 பேரும் காயமடைந்தனர். ஈரோட்டில் காணாமல் போன வளர்ப்பு பூனையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அதன் உரிமையாளர் அறிவித்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. கொல்லம்பாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஆருத்ரா சர்பியன் இன பூனை ஒன்றை ரோஜ் என்று பெயரிட்டு செல்லமாக வளர்த்து வந்தார். இந்த பூனை திடீரென காணாமல் போன நிலையில் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளார். மேலும் பூனை காணாமல் போனதிலிருந்து உணவருந்தாமல் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திருட்டு கார்களுக்கு போலி ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2006இல் தொடரப்பட்ட வழக்கில் கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த சூடா பாபு என்ற ஷாஜித் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் ஜாமீனில் வந்த பின் ஷாஜித் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கடந்த 2010ஆம் ஆண்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைதாகியுள்ளார். இவர் நம்ம ஊர் அக்யூஸ்டும் கிடையாது, பாண்டிச்சேரி கிடையாது, இவர் கேரளா அக்யூஸ்டு. பல மாநிலத்தில் பல திருட்டுகளில் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. இன்க்ளூடிங் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் அப்படின்றதுனால நாங்கள் அவரை கேரளாலேருந்து மல்லப்புரம்லேருந்து இப்போது கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் போட்டிருக்கோம். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சென்னை திருவனந்தபுரம் தொழில் வழித்தட திட்டத்தை பரிசீலிக்க வலியுறுத்தினார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்புடன் டெல்லியில் தேசிய தொழில் வழித்தட மேம்பாடு மற்றும் அமலாக்க அறக்கட்டளையின் 3வது உயர்மட்ட கண்காணிப்பு ஆணையக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் கீர்த்தனா தமிழகத்தின் முன்னுரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தார். மேலும் தொழில் வளர்ச்சிக்கான பவ்யா திட்டத்தில் தொழிற்பூங்காக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதித்தார். பண மோசடி, நில அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் தலைமறைவாக இருந்தவர் சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவரை பண மோசடி, போலி ஆவணங்கள் மூலம் சொத்துக்கள் அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வந்தனர். தேடப்படும் குற்றவாளியான இவர் சிங்கப்பூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தபோது குடியுரிமை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே குடுமியான் மலையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி கோயிலில் திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேதமந்திரங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் குத்துவிளக்கேற்றி சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மொட்டையன் வலசை கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தராவிட்டால் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை திருப்பி ஒப்படைப்போம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மொட்டையன் வலசை கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பேருந்து வசதிக்காக 3 கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை உள்ளது. இதை குறிப்பிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்த மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு பேருந்து வசதி கண்டிப்பாக வேணும். ஒரு மாசமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு முடியலைனாலும் சரி, எங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. ராம்நாடு தான் வரணும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆடித்திருவிழாவில் கோயில் பூசாரியிடம் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். பூவாலை கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தீப்பாய்ந்தாள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆடி மாத உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து தீமிதித்து வந்த பக்தர்கள் மண்டியிட்டு பூசாரி கையால் சாட்டையடி வாங்கினர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. கருட பஞ்சமி நாளையொட்டி கோயிலில் இருந்து புறப்பட்ட மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தி முழக்கத்திற்கு மத்தியில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடந்தது. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுப்பாராவ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்திலிருந்து சிறப்பு ஆய்வு வண்டி மூலம் திருவண்ணாமலை வந்த அவர் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையிட்டார். மேலும் நகரும் படிக்கட்டு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கர்நாடகாவில் வனவிலங்கு வேட்டையாடியதாக கூறி 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னை கோயம்பேட்டில் கர்நாடக பேருந்தை சிறைப்பிடித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்பேடு 100 அடி சாலையில் பதாகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மதுபாரில் உறுப்பினர்கள் அல்லாதோருக்கு மதுபானம் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் போக்கு உருவானது. தெப்பக்குளம் பகுதியில் டயர் கடை வீதியில் மணமகள் மன்ற மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சிலருக்கு மதுபானங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ் புலிகள் கட்சியினர் தட்டி கேட்டதாகவும் அதற்கு பார் ஊழியர்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ ஆதாரத்துடன் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுல மெம்பருக்கு மட்டும்தான் சரக்கு தரீங்களா இல்ல எல்லாம் சிவிலியன்ஸ் காமன் பீப்புள் யார் வந்தாலும் தரீங்களா? மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தரீங்களா? இப்போ வடநாட்டுக்காரங்க வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு எல்லாம் மெம்பரா? யாரு ஃப்ரீ சர்வீஸ் கேட்டா? எனக்கு இது நிரூபிச்சாகணும். ஃப்ரீ சர்வீஸ் யார் கேட்டா? யார் கேட்டா? ஃப்ரீ சர்வீஸ் யார் கேட்டது? நாமக்கல்லில் சில்லறை இல்லை என கூறிய கடை ஊழியரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலைப்பட்டி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஹோட்டலுக்கு இரவு 11 மணி அளவில் சென்ற 4 பேர் 500 ரூபாய் கொடுத்து சிகரெட் கேட்டுள்ளனர். அப்போது ஊழியர் சிவகுமார் சில்லறை இல்லை என கூறியதால் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றவே ஊழியர் சிவகுமாரை அவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை OMR சாலையில் மதுபோதையில் தள்ளாடிய இளைஞர் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார். மேட்டுக்குப்பத்தில் இளைஞர் ஒருவர் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் வாகனங்களை வழிமறிக்கும் வகையில் சாலையின் நடுவே நின்று அட்டகாசம் செய்தார். இதனால் பரபரப்பான சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த வாகனங்கள் நின்று செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் அருகே மூதாட்டியின் 80வது பிறந்தநாள் விழா 80 வகையான சீர்வரிசைகளுடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வி என்பவருக்கு 4 பெண் பிள்ளைகள் உட்பட மொத்தம் 8 பிள்ளைகள் உள்ளனர். இதில் வெளிநாட்டில் வசித்து வரும் மகள் தனது தாயின் 80வது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் உறவினர்களை அழைத்து பேண்ட் வாத்தியம் முழங்க சீர்வரிசைகளை எடுத்துச் சென்றார். அதில் மூதாட்டிக்கு பிடித்த 8 சவரன் தங்க நகை, 8 வகையான வெள்ளிப் பொருட்கள் என அனைத்தும் 8 வழங்கப்பட்டன. குறிப்பாக 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமாலை அணிவிக்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் கணக்கனேந்தல் கிராமத்தில் உள்ள சுயம்பு புத்துக்கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாத நாகபஞ்சமியை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்று நாகதோஷம் நீங்கவும், திருமண தடை விலகவும், குழந்தை பாக்கியம் வேண்டியும் 1008 திருவிளக்கு பூஜை நடத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் தனியார் கடைகளில் கோடை சாகுபடிக்காக வாங்கப்பட்ட விதை நெல்லில் வெவ்வேறு கால அளவில் விளையும் நெல் ரகங்கள் கலந்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் முதிர்ந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் வயலில் பயிர்கள் சாய்ந்து மீண்டும் முளைக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விவசாயிகள் தெரிவித்துள்ள புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விதை நெல்லின் மாதிரிகளை அதிகாரிகள் சேகரித்து ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.